ஐயோ வேற ஒருத்தரை மாத்தி எடுத்துட்டுமே, இவர் வேணாம் அப்படின்னு பஞ்சாப் கிங்ஸ் அணி முடிவெடுத்திருந்த சூழல்ல சரி இருக்கட்டும்னு விட்ட அந்த வீரர் தான் இப்போ ஆட்ட நாயகன் விருதையும் வாங்கியிருக்காரு. அவர்தான் சஷாங்க் சிங் அப்படின்ற இந்த பிளேயர். குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிரான ஆட்டத்துல 29 பால்கள்ல 61 ரன்கள் குவிச்சு ஆட்ட நாயகன் விருதையும் பெற்றிருக்காரு. இந்த ஆண்டு IPL திருவிழா வெகு விமர்சையா நடந்துட்டு வருது. ஒவ்வொரு அணிகளும் அவங்களுடைய பலத்தை காட்டிக்கிட்டே வராங்க. அந்த வகையில குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணி அகமதாபாத்ல மோதுச்சு. இதுல 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றிருந்தது. இந்த அணி வெற்றி பெறதுக்கு முக்கிய காரணம் பிளேயர் சஷாங்க் சிங் இருந்திருக்காரு. டிசம்பர் மாசம் நடந்த மினி ஏலத்துல சஷாங்க் சிங் அப்படின்ற பேர்லயே 2 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதுல வேறொருத்தரை எடுக்க இருந்த சூழல தான் பஞ்சாப் கிங்ஸ் அணி பாத்தீங்கன்னா 32 வயதான இந்த சஷாங்க் சிங் எடுத்திருந்திருக்காங்க. ஐயோ மாத்தி எடுத்துட்டமே, என்ன பண்றது, பேசாம இவர் வேணான்னு சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவுல இருந்திருக்காங்க. சரி இருக்கட்டும் அப்படின்னு அதுக்கப்புறமா முடிவெடுத்துதான் இந்த அணில சஷாங்க் சிங் இருந்திருக்காரு. இப்படி மாத்தி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வீரர் தான் இப்போ ஆட்டநாயகன் விருதையும் வாங்கியிருக்காரு. எஸ், குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிரான இந்த ஆட்டத்துல பாத்தீங்கன்னா 29 பால்கள்ல 61 ரன்கள் குவிச்சு இப்படி ஒரு சாதனையை படைச்சிருக்காரு. வழக்கமா 7வதா தான் நான் இறங்குவேன், ஆனா இந்த தடவை 5வதாவே இறக்கி விட்டுட்டாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷனை நான் ஏற்கனவே விளையாண்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்திருக்கேன். அதன்படிதான் இதுல விளையாண்டேன். அதனாலதான் என்னால சிறப்பா விளையாட முடிஞ்சது. அதே போல பஞ்சாப் அணி பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்னு தன்னுடைய இந்த சாதனை பற்றி இவர் பேசியிருந்திருக்காரு. இவரு முதல்ல சத்தீஸ்கர் அணியில விளையாண்டுட்டு இருந்திருக்காரு. உள்ளூர் விளையாட்டு போட்டிகள்ல கலந்துட்டு இருந்திருக்காரு. T20ல 58 விளையாட்டுகள்ல கலந்திருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி ஹைதராபாத், டெல்லி, ராஜஸ்தான் அணிகளையும் பங்கெடுத்திருந்திருக்காரு. இவர் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படிப்பட்ட பிளேயர் தான் இந்த மாதிரியான சாதனையை படைச்சிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.